கொம்பனாலும் பெரியாரியத்தை வீழ்த்த முடியாது, அசைக்க முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் இயக்கம் மட்டுமல்ல, இது ஒரு பெரியார் இயக்கம். பெரியார் என்கிற அடையாளம் சிதைக்கப்பட்டால், பெரியாரின் சிந்தனைகள் அழித்தொழிக்கப்பட்டால் சிறுத்தைகளுக்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடும், அரசியல் செய்ய முடியாமல் போய்விடும். எங்களின் அரசியல் ஆதாரமே பெரியாரும் அம்பேத்கரும் தான். அந்த அரசியலுக்கு வேட்டு வைக்க பார்க்கிறார்கள். இது இன்றைக்கு நேற்றைக்கு நிகழ்ந்ததல்ல. பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே பெரியாருக்கு நேருக்கு நேராகவே அவரை மிக கேவலமாக விமர்சித்திருக்கிறார்கள், எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாதவர் தந்தை பெரியார். ஒரு சூத்திரன் பெரியார் மொழியில் சொன்னால், ஒரு ஓபிசி இன்றைய மொழியில் சொன்னால் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி. கடலூரிலே அவர் பேசிக் கொண்டிருந்த போதே மலத்தை எடுத்து அவர் மீது வீசினான். தன் மீது மனித கழிவு வீசப்பட்டது என்பதை தெரிந்தும் கூட அதனால் ஆத்திரப்படாத தந்தை பெரியார், கூட்டம் கலைந்துவிடக் கூடாது, தன் உரை பாதியிலேயே நின்றுவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு தன் உடையில் போர்த்தியிருந்த ஜமுக்காலம் அந்த போர்வையை கொண்டு அந்த மலத்தை நரகளை மூடிக்கொண்டு பிறகு அரை மணி நேரம் பேசியிருக்கிறார். அவர்தான் பெரியார். பேசி முடித்த பிறகுதான் தன் மீது நரகள் வீசப்பட்டது என்பதை அவர் மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். செருப்படுத்தி வீசியிருக்கிறார்கள், அழுகிய முட்டைகளை கொண்டு வீசியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் எந்த பார்ப்பனரும் செய்யவில்லை. பார்ப்பனர்களின் ஏவலாட்களாக இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த சகோதரர்கள் தான், பெரியார் மொழியில் சொல்ல போனால் சூத்திரர்கள் தான் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்ட மாப்போசி அவர்களை முன்னிறுத்தி பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்ய வைத்தார்கள். யார் செய்தது? இன்றைக்கு இருக்கிற விகடன் குழுமம் அன்றைக்கும் இருந்தது. அவர்கள் பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்தார்கள். டி கிருஷ்ணமாச்சாரி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி, இந்த பெரியவர்கள் எல்லாம் பெரியாருக்கு எதிரான அரசியலை மாப்போசியை கொண்டு செய்தார்கள். மாப்போசியின் பிள்ளை இன்றைக்கு அப்படியே செய்கிறது. யார் என்று உங்களுக்கு தெரியும். அதே வழியில் தான் அவர், அதே திசை வழியில் தான் அவர் பயணிக்கிறார். அண்ணன் திருமாவளவனும் பெரியார் தான் என்று சொன்னால் திருமாவளவன் மயங்கி விடுவான் என்று கருதுகிறார்கள். அல்லது திருமாவளவனை ஆதரிப்பவர்கள் மயங்கி போவார்கள் என்று யாரோ சொல்லி தந்திருக்கிறார்கள். திருமாவளவனும் திருமாவளவனோடு களமாடக்கூடிய எந்த தோழனும் அவ்வளவு எளிதாக இலகுவாக இந்த மாய்மால வித்தைகளுக்கு ஒருபோதும் மயங்கிவிட மாட்டார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யவில்லை, சில தொகுதிகளுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை, அதிகார தேடலுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்குவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம். தேர்தல் நேரத்தில் கட்சியை கலைச்சிட்டு புதுசா பொறுப்பு போடக்கூடிய துணிச்சல் யாருக்காவது உண்டா? மாவட்ட செயலாளர்கள் எல்லா கட்சியிலும் ஒரு ரெவன்யூ மாவட்டத்துக்கு ஒருத்தர் 2 பேர் தான். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 234 மாவட்ட செயலாளர்களை அறிவித்துவிட்டு வந்து நான் மேடையிலே நிற்கிறேன். ஒரு சட்டமன்ற தொகுதி தான் உனக்கு போய் வேலை செய்ய, தொகுதி மாவட்ட செயலாளர். எங்களுக்கு நிலப்பரப்பு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சிலருக்கு அதிருப்தி இருக்கலாம். என்னை விட கீழான நிலையில் இருந்தவரெல்லாம் நீங்க மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டீங்க என்று சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் ஒருபோதும் இதற்காக வெளியேற மாட்டார்கள், விலக மாட்டார்கள். தொடக்கத்திலிருந்து நான் முதலாக இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நாளில் இருந்து
புரட்சியாளர் அம்பேத்கரோடு தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தையும் பொறித்து துண்டறிக்கைகளை விநியோகித்து ஒவ்வொரு சேரிக்கும் கொண்டு போய் சேர்த்தவன் திருமாவளவன். இன்றைக்கு நேற்றுக்கெல்லாம் அப்ப நான் தேர்தல் பாதையை கூடாதுன்னு சொன்ன காலம், 10 ஆண்டு காலம் தேர்தல் பாதை வேண்டாம் என்று அரசியல் செய்த நேரத்தில் பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை, இருவரும் ஆசான்களை கொள்கை ஆசான்கள் என்று பிரகடனம் செய்தவன் திருமாவளவன். பல பேர் விமர்சனம் செய்தார்கள், நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதே அடிப்படையில் தான் இன்றைக்கும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். திராவிடம் என்கிற சொல் நிலப்பரப்பை குறிக்கும், அது ஒரு பார்வை. மொழிகளை அடையாளப்படுத்தும், அது ஒரு பார்வை. அதைவிட முக்கியமானது பெரியார் பார்வை என்னவென்றால் கருத்தியலை அடையாளப்படுத்தும் என்பதுதான், ஐடியாலஜிக்கல் ஐக்கன். திராவிடம் என்பதை பெரியார் பார்வை கொண்டு ஒரு கருத்தியலாகத்தான் அணுக வேண்டும். திராவிடத்தை வெறும் நிலப்பரப்பாகவோ திராவிடத்தை வெறும் மொழி அடையாளமாகவோ பார்ப்பவனுக்கு பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது. என்றைக்கு அவர் தெலுங்கர் என்கிற பற்று கொண்டு தெலுங்கர்களுக்காக பேசியிருக்கிறார், அல்லது கன்னடர் என்கிற பற்று கொண்டு கன்னடர்களுக்காக பேசியிருக்கிறார், தமிழர்களுக்காக யாரும் போராட முன்வரவில்லை என்பதனால் நான் அந்த சுமையை என் தோளில் போட்டுக் கொண்டு திரிகிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார். நீங்க சொல்ற எவனும் தமிழர்களுக்காக போராட முன்வரவில்லையே. பெரியார் மட்டும்தான் தியாகம் செய்தாரா, அவர் இல்லையா, இவர் இல்லையா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி பார்த்தால் அண்ணன் பிரபாகரனோடு எத்தனையோ போராளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், ஈகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏன் பிரபாகரன் அவர்களை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறோம்? அதுதான் அரசியல். பிரபாகரன் என்கிற அந்த மாமனிதரை, மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்களை சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போராளிகளையும் குறிக்கும், அவ்வளவுதான். பெரியாரை சொன்னால் அதற்குள்ளே எல்லா போராளிகளும் அடக்கம். மொழிக்காக போராடியவர்கள், இன உரிமைகளுக்காக போராடியவர்கள், இந்தியை எதிர்த்து ஈகம் செய்தவர்கள், ஆரியத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்து களமாடியவர்கள், இலக்கிய தலங்களில் பணியாற்றியவர்கள், அத்தனை பேரையும் குறிக்கும். வீம்புக்கு வரட்டுவாதம் செய்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் பெரியார் என்கிற அடையாளம் தான் உத்தரப்பிரதேசத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பீகாரிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் இன்றைக்கு சுயமரியாதை குறித்த விவாதம் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் தாவோஸ் என்கிற இடத்தில் நடைபெறுகிற ஒரு பொருளாதார மாநாட்டில் பேசிய கனடிய பிரதமர் சுயமரியாதை தான் மனிதனுக்கு முதன்மையானது என்று பேசியிருக்கிறார் என்றால் அங்கே பெரியார் எதிரொலிக்கிறார். அரசியல் களத்தில் சுயமரியாதையை ஒரு பேசுவிடும் பொருளாக்கியவர், ஒரு விவாதத்திற்குரிய கோட்பாடாக மாற்றியவர், செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கிற இந்த சொற்றொடரை அரசியல் அரங்கில் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர், அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார். தோழர்களே, திராவிடம் என்பதை வெறும் மொழி அடையாளமாகவோ நிலப்பரப்பு என்கிற அடையாளமாகவோ தந்தை பெரியார் பார்க்கவில்லை. அது மதராஸ் மாகாணமாக இருந்த காலம், பிரிட்டிஷார் ஆட்சியில் இருந்தபோது மதராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, கொல்கத்தா பிரசிடென்சி, சென்ட்ரல் பிராவின்ஸ், யுனைடெட் பிராவின்ஸ், இப்படி இந்தியாவில் பல மாகாணங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகள் இருந்தன. அதுதான் பிரிட்டிஷ் இந்தியா. திருவாங்கூர் சமஸ்தானம் அது சமஷ்டி, அது தனி ஆட்சி நிர்வாகத்தை கொண்டது. ஹைதராபாத் நிஜாம் தனி ஆட்சி நிர்வாகம் கொண்டது. மைசூர் மகாராஜா தனி ஆட்சி, அது ஒரு சமஸ்தானம். இதுபோல் எண்ணற்ற பல சமஸ்தானங்கள் இந்தியாவிலே உண்டு. ஜம்மு காஷ்மீரில் சமஸ்தானங்கள் இருந்தன, நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் இருந்தன. அவையெல்லாம் நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி எல்லைக்குட்பட்டவை அல்ல. அப்படிப்பட்ட மாகாணங்களில் ஒன்றுதான் மதராஸ் மாகாணம். அந்த மதராஸ் மாகாணத்திற்குள் அப்போது ஆட்சி எல்லைக்குள்ளே இருந்த மக்கள்
தெலுங்கு பேசினார்கள், மலையாளம் பேசினார்கள், தமிழ் பேசினார்கள், கன்னடம் பேசினார்கள். ஆகவே அவர்கள் ஒரே நிலப்பரப்புக்குள்ளே இருந்ததனால் தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் அவர்களால் பங்கேற்க முடிந்தது, பங்களிப்பு செய்ய முடிந்தது. நாடு மொழி அடிப்படையிலே பிரிந்த பிறகு யாரும் இங்கே தெலுங்கர்கள் குடியேறவில்லை. மொழிவாரி மாகாணம் பிரிந்த பிறகு மலையாளிகள் இங்கே குடியேறிவிடவில்லை. இன்றைக்கு வட இந்தியர்கள் குடியேறுகிறார்கள். தொழிலாளர்கள் என்கிற பெயரில் இங்கே வந்து அமர்கிறார்கள். மார்வாடிகள் இந்த விடுதலைக்கு பிறகு பல பேர் வந்திருக்கிறார்கள். மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்ட பிறகு பல பேர் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். இது வேறு. ஆனால் மதராஸ் மாகாணமாக இருந்த போதே இந்த மொழி பேசக்கூடிய அந்தந்த பகுதிகள் பிறகு ஆந்திராவாக, அதன் பிறகு முதலில் பிரிந்தது ஆந்திரா தான். மொழி அடிப்படையிலே ஒரு மாநிலம் உருவானது ஆந்திரா. அதன் பிறகுதான் கர்நாடகம், அதன் பிறகுதான் கேரளம். இப்படி மாநிலங்கள் பிரிந்தன. இந்த மாநிலங்கள் பிரிந்து போன எச்சம்தான் திரும்ப சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் இதுக்கு பழைய பேரை சென்னை மாகாணம் தான். வட இந்தியாவுக்கு போனால், டெல்லிக்கு போனால் மதராசி என்று சொன்னால் சென்னையிலிருந்து வந்தவர் என்று பொருள் அல்ல. இந்த பெரிய மாகாண பகுதியில் இருந்து வந்திருக்கிற ஆந்திரனையும் குறிக்கும், அதாவது தெலுங்கனையும் குறிக்கும், கன்னடனையும் குறிக்கும், மலையாளியையும் குறிக்கும், தமிழனையும் குறிக்கும். மதராசினா, மதராசி என்கிற சொல் இத்தனை பேரையும் குறிக்கிற சொல். இவர்கள் பிரிந்து போன பிறகு எஞ்சிய பெயர் சென்னை மாகாணம் என்பது. ஆகவே அதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட கோரிக்கைகள் அவ்வப்போது எழுந்தன. அண்ணா ஆட்சியில் இருந்த காலத்தில் அதிகாரபூர்வமாக, சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டது. இது வரலாறு. ஆனால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தமிழர்கள் இல்லை. அதனால்தான் இவர்கள் திராவிடர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அதனால்தான் இவர்கள் திராவிடம் என்கிற அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள். அண்ணாவையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவரும் தெலுங்கு முதலியாராம். ஏன்னா அவங்க அம்மா பேரு பங்காரு அம்மையாராம். பங்காருனாக்க தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க தான் பேர் வைப்பாங்க. பங்காருனா தங்கம்னு அர்த்தம். தமிழ்ல தங்கம், தெலுங்குல பங்காரு. கலைஞர் ஆந்திராவில் இருந்து அங்க முன்னோர்கள் வந்தாங்களாம். திராவிடர் தலைவர்கள் அத்தனை பேரையும் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். அண்ணன் கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களையும் அப்படிதான் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழுக்காகவும், தமிழ் ஈழத்திற்காகவும், விடுதலை புலிகளுக்காகவும் அவர் பட்டப்பாடு, அவர் சந்தித்த சவால்கள், அவர் சந்தித்த நெருக்கடிகள், இன்னைக்கு பிரபாகரன் அவர்களின் பெயரை உச்சரிக்கக்கூடிய இந்த கற்றுக்குட்டிகளுக்கு தெரியுமா? காட்டு கூச்சலிடும் கற்றுக்குட்டிகளுக்கு கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களின் தியாகம் என்னவென்று தெரியுமா? விடுதலை புலிகள் தோழமை கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த போது இவர்கள் எல்லாம் எங்கிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எங்கோ டூயட் பாடிக்கொண்டிருந்தார்கள், எங்கோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார்கள். விடுதலை புலிகள் தோழமை கழகம். அப்பதான் அவரை சந்திச்சேன். முதல்ல அண்ணன் வைகோ வீட்டில் தான் சந்திச்சேன். கோவைக்கு ராமகிருஷ்ணன் இவ்வளவு உயர்ந்தால் இவ்வளவு நெடு வளர்ந்திருக்கிறாரு. நாங்கள் ஸ்டூடெண்டாக போயிருந்தப்பா கையை பிடிச்சி ஒரு வெளியே வரும்போது கையை பிடிச்சி வணக்கம் சொல்லிட்டு, நான் அது மாதிரி சட்டக்கல்லூரி மாணவன் அண்ணன் வைகோவை பார்க்கறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போனார். அந்த சந்திப்புன்னு எனக்கு நினைவு இருக்கிறது. 1987 அவர் அங்க எம்பி தொகுதியில் தேர்தலில் போட்டியிடும் போது விடுதலை புலிகள் தோழமை கழகம் சார்பில் 2-3 வண்டியில அந்த விடுதலை புலிகள் உடுப்போட, எப்படி புலிகள் அங்க உடுப்பு உடுத்திருக்கிறாங்களோ அதே மாதிரி மிலிட்டரி உடை, அந்த உடையோட அவருக்கு தேர்தல் பணி செய்தார்கள். நான் அங்க இருந்தேன். இப்போ அந்த வைகோ எம்பி தேர்தலில் போட்டியிட்டப்போ, லோக்சபா தேர்தலில், அந்த நாட்களில் இவர் சந்தித்த நெருக்கடிகள் இவர்கள் யாராவது சந்தித்ததுண்டா? இன்னைக்கு யாரோ சோசியல் மீடியாவில் எவனோ பேசுறான். ஃபிட்ஸ் வந்த மாதிரி கையை காலை உதறிட்டு நிற்கிறான். எல்லாம் கையை காலை உதறிட்டு அடித்தொண்டையால காட்டுக்கூச்சல் இட்டால் எல்லாம் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள். கண்டவெல்லாம் பேசுறான், எவனோ பேசுறான், உள்நோக்கம் கற்பிக்கிறான். அவருக்கு என்ன தேவை வந்தது? தமிழர்களை வீழ்த்த வேண்டும் என்று, தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்று.
அவர் என்ன பதவிக்கு ஆசைப்பட்டாரா? அம்பேத்கரை போய் பார்த்தா இங்க இருக்கிற தலித்துகள்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சா போய் அம்பேத்கரை பார்த்தாரு? நேரடியாக போய் சந்தித்தார். மியான்மருக்கு வாங்க 2 பேரும் போவோம்னு சொல்லி 2 பேரும் போனாங்க. இன்னைக்கு மியான்மர், அன்னைக்கு பர்மா. அவர் எடுத்த முடிவுகளுக்கு அவ்வப்போது இங்கிருந்து பாராட்டுகளை தெரிவித்தவர் தந்தை பெரியார். அவர் மதம் மாறும்போது நீங்களும் வாங்க மதம் மாறுவோம் சொன்னார். அம்பேத்கர் அழைப்பு விடுத்தார். இல்ல நீங்க போங்க, நான் வெளியே வந்துட்டேன்னா இந்த பசங்களை பேச முடியாது, சண்டை போட முடியாது, இவங்களை எதிர்த்து என்னால குரல் கொடுக்க முடியாது, நான் இங்க இருந்துகிட்டே பாத்துக்கிறேன், அவனா நானா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். நான் முஸ்லீமா மாறிட்டு அப்புறம் போய் நான் பார்ப்பனர்களை எதிர்த்து பேச முடியுமா? சனாதன தர்மத்தை எதிர்த்து பேச முடியுமா? இன்னைக்கு எந்த ஒரு முஸ்லீமாவது அதை எதிர்த்து பேச முடியுமா? பேச முடியாது. கண்ணன் ஜவாஹருல்லாவில் சனாதன தர்மம் இப்படி இருக்கு, திருமாவளவன் பேசுற மாதிரி அவரால் பேச முடியாது. பேசினா அது மதக்கலவரமா மாறி போயிடும். பேசுகிற துணிச்சல் உள்ளவர் தான், ஆனா அது மதக்கலவரமா மாறிடும். திருமாவளவனை ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஆணவத்தோட சொல்லல, நான் முஸ்லீம் இல்ல, நான் கிறிஸ்தவன் இல்ல, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம், அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம். வேற எந்த அடையாளம் எனக்கு கிடையாது. எனக்கு சாதி ஒரு அடையாளம் கிடையாது, மதம் ஒரு அடையாளம் கிடையாது. எனக்கு மொழி என்பது மட்டும், மொழியும் கூட எனக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் மொழி உரிமைக்காக போராடுவேன், அது என்னுடைய கடமை. இன உரிமைக்காக போராடுவேன், அது எனக்கு கடமை. விடுதலை புலிகளை ஆதரிப்பது நான் வெறும் மொழி உணர்வால் அல்ல, இன உணர்வால் அல்ல, சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக புலிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒரு தேசிய இன விடுதலைக்கான போராட்டம் என்கிற முறையிலே புலிகளை ஆதரிக்கிறோம். அண்ணன் பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறோம். அண்ணன் ஏதோ சொன்னார் என்றான். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பேசின மாதிரி மற்றவங்கிட்ட பேசினாரான்னு எனக்கு தெரியாது. 2002 ஒரு முறை 1 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னை அழைத்து பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு அந்த ராணுவ மிடுக்கான உடையோடு அமர்ந்து கொண்டு 1 மணி நேரம் சாதி அரசியல் குறித்து பேசினார். இவர்கிட்ட தான் பேசினாரான்னு ஒரு ஆள் அறிக்கை கொடுத்தான். என்கிட்ட தான் பேசினார். நான் நீங்க தான் சொல்றீங்களா அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு. உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவார், திருமாவளவன் சொன்னது அத்தனை உண்மை, ஒன்றும் புனைவு இல்லை என்பதை சொல்லுவார். என்கிட்ட பேசினார். என்கிட்ட முதல் வார்த்தையை கேட்டார், திண்ணியத்துல வாயில மலத்தை திணிச்சவன் உயிரோட இருக்கிறானான்னு கேட்டார். என்னால அந்த செய்தியை படிச்சுட்டு 3 நாள் தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவனை எப்படி இன்னும் விட்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார். புரட்சியாளன் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சிந்திப்பான் என்பதற்கு அண்ணன் பிரபாகரன் ஒரு அடையாளம், ஒரு சான்று. அடுத்த கேள்வி கேட்டார். இவ்வளவு மோசமான ஒரு நிலை அங்கே இருந்த போதும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இதை கண்டித்து அறிக்கை விடவில்லையே, என்ன அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது, எப்படி அவர்களால் இதை சகித்துக் கொள்ள முடிகிறது? இந்த கேள்வியை கேட்டவர் அண்ணன் பிரபாகரன். மதனி அவர்களை காதலித்ததை, அதனால் இருந்த சிக்கலையும், அதனை ஒட்டி அவர் எடுத்த நடவடிக்கைகளையும் பல நிமிடங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார். இதை உங்களை போன்ற ஆட்கள்கிட்ட பேச மாட்டார். நீங்கள் எல்லாம் சனாதனவாதிகள் என்பது அவருக்கு தெரியும், பேச மாட்டார். வேறு யாரோடும் இதை பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை. என்னிடத்தில் பேசினார். மதிவதனி அவர்களை நான் காதலித்ததால் அவருடைய தந்தையே எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாநிலத்தின் தமிழ் கூடல் முடிந்ததும் நான் வன்னிக்கு சென்று அவரை சந்தித்த போது, அண்ணா உங்கள் மாமனாரை சந்தித்தேன் என்று சொன்னதும் அடுத்த நொடியே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் அதிர்ந்து போனேன். அதன் பிறகு அந்த காதல் குறித்தும், காதல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும், அதனையொட்டி அவர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும், வல்வெட்டி துறையிலே 14 பேரை நான் சுட்டுக் கொன்றேன் என்று சொன்னார். எவனும் இதை மறுக்க முடியாது. சாதிக்கு எதிரான நடவடிக்கை. மதிவதனி சார்ந்த சமூகம் நான் இல்லை என்பதனால் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள இந்த மண்ணில் பெரும் தயக்கம் இருந்தது. காலப்போக்கில் அது தகர்ந்து போனது. நீங்களும் அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், தமிழ்நாடு உங்களை ஏற்கிற காலம் வரும் என்று சொன்னார் அண்ணன் பிரபாகரன். என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்.
இயக்கத்திற்குள்ளே சாதி யாரும் பார்ப்பதில்லை. சாதி அடிப்படையில் எந்த பிரச்சனையும் எழுந்ததில்லை. காதல் என்று வருகிற போது விரும்புகிறவர்கள் திருமணம் செய்ய இயக்கத்திலே சுதந்திரம் உண்டு. அதை நாங்கள் அனுமதிக்கிறோம். இயக்கத்தை தாண்டி சாதி பிரச்சனை வந்தால், எங்கள் காதுக்கு வந்தால், அடுத்த நாளே அந்த இடத்தில் எங்கள் இயக்கம் நிற்கும். அங்கு சாதி ஆணவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இயக்கம் மேற்கொண்டிருக்கிறது என்று விவரித்தார். இன்றைக்கு சாதி பிரச்சனைகள் என்பது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த இயக்கம் வலிமை பெற்றிருப்பதனால். ஏன் இவ்வளவு பேசினார் தெரியுமா? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டிலே நான் பேசுகிற போது தமிழ்நாட்டிலிருந்து 5 பேர் போனோம். 5 பேரில் ஒரே ஒரு அரசியல் களப்பணியாளர் என்கிற முறையில் அழைக்கப்பட்டவன் நான் தான். கவிஞர் இன்குலாப், எழுத்தாளர் ஜெயபிரகாசம், அவரும் ஒரு கவிஞர் எழுத்தாளர். இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ், திரைப்படத்துறையை சார்ந்தவர். ஓவியர் மருது, அவர் ஒரு கலைஞர். அரசியல் தளத்தில் யாரை அழைப்பது என்று தெரியவில்லை என்று புதுவை ரத்தினதுரை அவர்கள் போய் அண்ணனிடத்திலே சொன்னபோது ஒரு சீட்டிலே எழுதி கொடுத்தாராம். அவரே சொன்னது, புதுவை ரத்தினதுரையே சொன்னது. கலை இலக்கிய கழகத்தின் பொறுப்பாளர் அவர்தான். அவரே சொன்ன வார்த்தை, நாங்கள் என்ன செய்யறது, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாம போய் குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஒரு சீட்டை எடுத்து எழுதி கொடுத்தாரு. பிரிச்சு பார்த்தா திருமாவளவன் பேர் இருந்தது. திருமாவளவனை மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டிற்கு அழையுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அந்த மாநாட்டில் நான் பேசுகிற போது அப்ப எனக்கு சரியான தலைவலி, எனக்கு சைனஸ் தலைவலி. வல்வெட்டி துறையெல்லாம் போயிட்டு வந்த உடனே மேடையில் பேச சொல்லிட்டாங்க. பேசும்போது நான் சொன்னேன், புலிகளை பார்த்து நான் கேட்கிறேன், அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று தமிழ் ஈழம் மலர்ந்தால் அந்த ஈழம் சாதியற்ற ஈழமாக இருக்குமா என்கிற கேள்வியை எழுப்பினேன். இன்றைக்கு பெரியாரை பற்றி ஆழமாக படிக்கிற போது அவற்றையெல்லாம் படிக்காத நிலையில் பெரியாரை போல் திருமாவளவனும் சிந்தித்திருக்கிறானே என்று நான் எனக்குள் பெருமைப்பட்டுக் கொண்டேன். ஏனென்றால் அவர் எந்த நிலை எடுத்தாலும் சாதி ஒழிப்பை மட்டுமே முன்னிறுத்தி நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் தந்தை பெரியார். அதுதான் ரொம்ப முக்கியமான. அப்ப ஈழம் விடுதலை அடைந்தான், அந்த ஈழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா அந்த கேள்வி எழுப்பி நான் சொன்னேன். இங்கிருந்து அயல் நாடுகளுக்கு போனவர்கள் நிலபுலத்தை விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள், ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள், உற்றார் உறவினர்களை விட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் சாதியை விட்டு போயிருக்கிறார்களா என்று தெரியாது. அவர்கள் திரும்பும் போது சாதியோடே வந்தால் தமிழீழம் என்னவாகும் என்ற கேள்வியை எழுப்பியவன் திருமாவளவன். 2002 விடுதலை புலிகளின் மாநாட்டில், மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டில் மலரப்போகும் தமிழீழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா என்ற கேள்வியை எழுப்பினேன். நான் பேசி முடித்தவுடன் ஆவேசத்தோடு வந்து அண்ணன் புதுவை ரத்தினதுரை அவர்கள் என் கையில் இருந்த ஒளிவேங்கியை பிடித்து பிடுங்கி பேசினார். எங்கள் தலைவர் பிரபாகரன் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழீழத்தை வென்றெடுக்கவே போராடுகிறார். நாளை மலரவிருக்கிற தமிழீழத்தில் சாதி இருக்குமே, ஆனால் அந்த ஈழம் எங்களுக்கு தேவையில்லை என்று பேசியவர் புதுவை ரத்தினதுரை.